என் பிரியமான குமாரர்களே, நீங்கள் 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. என் உலகமே நீங்க தான். அப்பா, உங்க மேலதான் என் பாசம், நேசம் மட்டுமல்ல, என் உயிரை கூட உங்க மேலதான் வச்சிருக்கு. ஆனா அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அப்பா உங்களை இந்த மட்டும் நேசிக்கும் போது நீங்க எந்த மட்டும் என்ன நேசிக்கிறீங்க என்பதை நான் தெரிந்து கொள்ள ஒரு காரியம் செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. பிள்ளைகளே, குமாரனுக்கும் அடிமைக்கும் என்ன வித்தியாசம் உங்களால சொல்ல முடியுமா? அது என்ன பெரிய கேள்வி அப்பா? குமாரன் வீட்டுல இருப்பாரு, வேலைக்காரனா அவன் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம கூட வீட்டிலே இருக்க முடியாது. சரி, நல்லது. இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். தப்பு, தவறு, பாவம்னா என்ன பிள்ளைகளே? சொல் பேச்சு கேட்காம போவதுதான் தப்பு, தவறு. அதுதான் பாவம் அப்பா. இன்று நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். இன்னைக்கு அப்பா உங்களுக்கு ஒரு எளிமையான கட்டளை ஒரு கூட போகிறேன். அது என்னன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னால இருக்கிற இந்த வாசலை நான் திரும்பி வருகிற வரைக்கும் யாருமே தாண்டி போக கூடாது. எந்த காரணத்தையும் சொல்லிக்கிட்டு நீங்க வெளியே போக கூடாது. இதற்கு நீங்க கீழ்ப்படிந்து இருந்தால்தான் என் மேல் நீங்க வச்சிருக்கிற உங்க பாசம், நேசம், அன்பு, மரியாதையை காட்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 10 நாள்ல ஒரு நாள் நீங்க வெளியே போனாலும் அல்லது 2 நாட்கள் வெளியே போனாலும் அது 10 நாட்களை மீறுவதற்கு சமம்தான். இது அப்பாவோட கட்டளை. முதலாவது நாள். டேய், நமக்கு அப்பா தான் எல்லாம். இது முதலாவது நாள். அப்பா சொன்னதை அப்படியே கேட்கணும். மூன்றாவது நாள். நம்ம 3வது நாளுக்குள்ள வந்திருக்கோம். அப்பா பேருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராம பார்த்துக்கிடணும். 4வது நாள். டேய், இது 4வது நாள். அதோட இது ஓய்வு நாள். நாம இதை பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஓகேவா? நீ ஹாலிடேடா, நம்ம போய் நல்லா விளையாடலாம், காரெல்லாம் சுற்றிட்டு வரலாம். எல்லா நாளும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க. இன்னைக்கு வாங்க, வெளியே முடிஞ்சா மெரினா கடற்கரைக்கு போய் நல்லா குளிச்சுட்டு நீங்க கீழே சாப்பிட்டு வரலாங்க. வாடா, ஒரே ஒரு நாள் ஒன்னும் ஆகாதுடா. அப்படியா? எனக்கும் ஆசைதான். உடனே வந்துடுவோம் தானே, லேட்டா மட்டும் ஆகக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன்டா. நீ மட்டும் என் கூட வந்தா போதும்டா. சரி, இது வந்துடா. என்னடா இந்த ஹால்ல ஒரே மண்ணா இருக்கு. வறுத்த மீன் வாடை வேற வருது. போய் குளி. எப்படி இருக்கீங்க தம்பி? நீங்க 2 பேரும்? நாங்க நல்லா இருக்கோம் டாடி. நான் சொன்ன மாதிரி 10 நாளும் ஒழுங்கா நடந்துட்டீங்களா? அப்பா, கொஞ்சம் தண்ணி குடிங்கப்பா. இருக்கட்டும் மகனே. 10 நாட்களுக்கு நீங்க வெளியே போக கூடாதுன்னு சொன்னேனே, நீ அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தாயா? ஆமாப்பா, உங்க சொல்படியே நடந்துக்கிட்டாப்பா. நீ எப்படி 10 நாளும் வெளியே போக கூடாதுன்னு சொன்னேனே, நீ அதற்கு கீழ்ப்படிந்தாயா? அப்பா, 9 நாளும் வெளியே போகல. ஆனா 4வது நாள் மட்டும் நான் வெளியே போயிட்டு வந்தேன். அதுவும் 1 மணி நேரம் தான். 4வது
எல்லாம் நான் செய்து கொடுத்த பின்பு நீ அப்பாவோட வாக்கை மீறி வெளியே போயிருக்க. வீட்டில எல்லாம் இருக்கு, ஆனா நான் போட்ட ஒரு கட்டளையை நீ மீறிட்ட. இதுதான் பாவம். ஒரு நாள் மீறி போனாலும் 10 நாள் மீறி போனாலும் மீறுதல் தான். பாவம் பாவம் தான். நீயும் இந்த தவறு செய்த ஒரு பாவியாயிற்றே. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான். ஆனால் குமாரன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறார். நீ பாவம் செய்வார். இப்போ நீ குமாரனாக இருக்க தகுதி இல்லை, யோக்கியவானும் இல்லை. நீ இப்போ வெளியே போ. நீ பாவம் செய்யாததால் என் குமாரனாக என் வீட்டிலேயே இருக்கலாம். அப்பா அப்பா, இந்த மீண்டும் உங்க மகனை ஏற்றுக்கிற மாட்டீங்களா? அப்பா, இந்த தவற மீண்டும் நான் செய்யவே மாட்டேன்ப்பா. ஆனால் காலம் நிறைவேறின போது யோவான் 3:16 இவ்வாறு சொல்லுது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய வீட்டை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. மகனே, உனக்கு மீண்டும் குமாரனாக விருப்பமா? அப்போ உனக்காகவே இந்த கோலம், உனக்காகவே இந்த சிலுவை. வா மகனே. பிள்ளையா